எல்லோருக்கும் வணக்கம். காட்டுக்குள்ள ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான். கடவுள் அவன் முன்னாடி வந்து உனக்கு ஏதாவது வர வேணுமா தம்பி அப்படின்னு கேட்டா, கடவுளே எனக்கு ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்டு வேணும்னு கேட்கறான். கடவுளும் சரி இவன் 90s கிட்டு கல்யாணம் காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு ஒரு அழகான பெண்ணை கொடுத்துட்டு போயிடுறாரு. இவன் கை கோத்துக்கிட்டு அப்படியே நடந்து போறான் வீட்டுக்கு. அங்க போனா இன்னொரு இன்ப அதிர்ச்சி, அவங்க அப்பா அம்மா இன்னொரு அழகான பார்த்து வச்சிருக்காங்க. கடவுளே என்ன ஒரு திருவிளையாடல் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 733 பாயிண்ட் ஏறி இருக்கு நிஃப்டி. நாளைக்கும் ஒரு 1000 பாயிண்ட் அல்லது ஒரு 1500 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா கடவுளே சத்தியமா நான் சொல்றேன், இனி எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். இந்த வருஷத்துல ஆசை ஒரு அளவுக்கு தான். இந்த வருஷத்துல மட்டும் ஆல்ரெடி 1500 பாயிண்ட் ஏறி இருக்கு நிஃப்டி, 7% ஏறிடுச்சு. நாளைக்கு இன்னொரு 1500 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா ஆண்டவா எங்களுக்கு அதுவே போதும். இன்னைக்கு ஏறின 700 பாயிண்ட்டுக்கே 14 லட்சம் கோடி ஷேர் மார்க்கெட்டினுடைய கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மேலே ஏறி வந்திருக்கும். இந்த சமயத்துல ஒரு நண்பர் சொல்றாரு, நசாரா அப்படின்ற ஷேர் ஏறவே இல்லையே அப்படின்ட்டு. சமீபத்தில் கூட நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு ஷேர் கீழே போயிட்டு அவன் உள் வாங்கினானாவே மேபி மேலே போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த ஷேர் கூட ஒரு நல்ல ஷேராக தான் இருந்தது ஒரு காலத்தில். அதனால இவன் 600 ரூபா போனாலும் மறுபடி பிக்கப் ஆகி 600 ரூபாயிலிருந்து இன்னைக்கு 800 ரூபா, ஒரு ஷேருக்கு 200 ரூபா ஒரே வாரத்தில் மேலே ஏறி வந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டான். இனி யாருக்கு தெரியும், அவனுடைய பழைய ரேட் 1000 ரூபாய் வரலாம், அதுக்கு முந்தின பழைய ரேட் 1600 ரூபாயில் இருக்கு, அங்க கூட வரலாம், யாருக்கு தெரியும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஷேரா லோ ரேட்ல வாங்கி வச்சுக்கிட்டு விட்டத்தை பார்த்து உட்காந்துக்க வேண்டிதான். அவன் ஒரு 6 வருஷத்துல வர்றானோ, 6 நாள்ல வர்றானோ, அல்லது 6 வருஷத்துல வர்றானோ, எப்ப லாபம் கொடுக்குறானோ அப்ப எடுத்துக்க வேண்டிதான். அதே வகையில தான் இந்த RBL பேங்க் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 7% ஏறி இருக்கான். என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி பாருங்க. இந்த ஷேர்லாம் வந்து ரொம்ப பெரிய ரேட்ல இருந்தவன் தான். அதுக்கப்புறம் இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங் ரேட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அப்புறம் மறுபடியும் ஒரு 210 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 260 ரூபா ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான். அப்படியே இன்னும் கொஞ்சம் 40 ரூபா மேலே ஏறி 300 ரூபா வந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது நியூஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கீல, ஒரு நல்ல நியூஸ் ஒன்று கிடைச்சது. இந்த குரோனக்ஸ் லேப் சயின்சஸ் IPO அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. இந்த IPO வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஜூன் 5ஆம் தேதி க்ளோஸ் ஆயிடும். இந்த IPO வந்து பெரிய அளவில் பணம் புரட்டல, வெறும் 130 கோடிக்கு உண்டான IPO தான். அவங்க கேட்குற ரேட் வெறும் 136 ரூபா தான். ஸோ 136 ரூபா, அதாவது அந்த கட் ஆஃப் ப்ரைஸுக்கு அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு மோஸ்ட்லி கிடைக்கும். அதாவது ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த சமயத்தில் இந்த கம்பெனி எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2008 ஆரம்பிச்சிருக்காங்க. 2008 ஆரம்பிச்ச இந்த கம்பெனி என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னா, இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்குது. ஹை பியூரிட்டி ஸ்பெஷாலிட்டி ஃபைன் கெமிக்கல்ஸ் அப்படின்ற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணக்கூடிய கம்பெனி. சரி, இந்த கம்பெனி லாபகரமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, சமீபத்தில் இந்த கம்பெனி லாபகரமா தான் இருக்கு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல மொமெண்டம் அப்படின்றது இருக்கு. ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்டா போயிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. இந்த சமயத்தில் இந்த IPO வந்ததுனால சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இன்னைக்கு முதல் நாள்லயே ஆல்மோஸ்ட் அவன் ஒரு ஷேர் விற்கிறன்றான். ஆனா 11 பேர் போட்டி போடுறதுக்கு போறாங்க. அப்ப கண்டிப்பா அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் இந்த பணம் இந்த IPO லிஸ்ட் ஆகும் பொழுது இதுல ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா, லிஸ்டிங் கெயினாவது கடைசிக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா தற்சமயத்துக்கு லிஸ்டிங் கெயினும் கிடைக்கிற மாதிரி இருக்கு, லாங் டேர்ம் கெயினும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கடைசிக்கு நம்மளுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைச்சா கூட சந்தோஷம் தான். ஸோ ஷேர் மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குதுன்னா, இந்த IPO நல்ல IPO தான். இந்த IPO கிடைச்சவங்களுக்கு லிஸ்டிங்ல பார்க்கும்போது எப்படி ஒரு 40-50% லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இது முதல் நாள் நிலவரம். இன்னும் 2வது நாள் இருக்கு, 3வது நாள் இருக்கு. அந்த நாட்கள்ல இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் தொடர்ந்து ஏறுதா அல்லது குறையுதா அப்படின்றது பார்க்கணும். நானா இருந்தேன்னா இந்த IPOக்கு அப்ளை பண்ண தான் பார்ப்பேன். அதுக்கு நீ இம்மிடியேட்டா இன்னைக்கே அப்ளை பண்ணாம இன்னொரு நாள் போக விட்டு 3வது நாள்லயும் இதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த 11க்கு பதுவா ஒரு 20-30 எல்லாம் தாண்டானா, அதே மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் நிலைய ஒரு 40-50 இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கடைசி நாள் பிடிச்சி அப்ளை பண்ணி விட்டுருவேன். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்னொரு முக்கியமான விஷயம், பெரிய ஆளுகள்லாம் இன்னைக்கு ஒன்று கூட்டிட்டாங்க. நம்மளுடைய நிஃப்டி இன்னைக்கு மூவ் பண்ணதுல 733 பாயிண்ட் மூவ் பண்ணதுல ஆல்மோஸ்ட் 210 பாயிண்ட் இந்த ரிலையன்ஸும் SBIயும் சேர்ந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ஏறாத பல ஷேர்கள் இன்னைக்கு மார்க்கெட்டை சாக்கா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற பார்க்குறான். இந்த அதானி குரூப்லேயே வந்து இந்த அதானி கிரீன், அதானி வில்மர் போன்ற ஷேர்கள்லாம் சமீபத்தில் பெருசா ஏறாம இருந்தான். இந்த அதானி வில்மர்லாம் இப்போ எடுத்து பார்த்தோம்னா சமீபத்தில் இந்த அதானி கிரீன் அப்படின்றது 1700 ரூபா ரேஞ்சிலேயே தான் இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் ஏறினங்காட்டி ஒரு 7% மேலே ஏறி வந்துட்டான்.
அதே மாதிரி இந்த அதானி வில்மர் அப்படின்றதனுடைய ஷேர் எடுத்து பார்த்தோம்னாலும் இந்த வருஷ ஸ்டார்டிங்ல இருந்து கணக்கு பார்த்தா வெறும் 2 ரூபா ஏறி இருக்கான் ஒரு ஷேருக்கு. ஸோ இது போன்ற ஷேர்களுமே இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3% 7% ஏறிட்டான். ஸோ ஷேர் மார்க்கெட்ல கீழ் ரேட்ல இருந்தவனுங்க அதே மாதிரி படுத்து தூங்கி கொண்டு இருந்தவனையெல்லாம் தட்டி எழுப்பியிருக்காங்க. இனி அவனுங்கெல்லாம் தொடர்ந்து எந்திரிச்சு மேலே ஏறி நடப்பாங்களா இல்லை மறுபடி படுத்துருவானுங்களா அப்படின்றது போக தான் தெரியும். பட் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஷேர்கள் சாப விமோச்சனம் அடைஞ்சு லேசாக எந்திரிச்சிருக்கு. தொடர்ந்து மேலே வருதா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். இன்னொரு சூப்பரான ஒரு நியூஸ் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அதாவது இந்த வாரத்தில் ஏற்கனவே எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட நியூஸ் இருக்குது. அது போக ஜூன் 5 to 7 நம்மளுக்கு 7ஆம் தேதி ஃபுல் டீட்டெயில் அப்படின்றது ஆர்பிஐனுடைய மீட்டிங் என்ன அவுட்கம் வருது அப்படின்றது தெரிய வரும். பட் இப்போ பெருசாக எதுவுமே சேஞ்ச் ஆகல. அமெரிக்காலையும் வட்டி விகிதம் அப்படின்றது எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ நம்மளுடைய ஆர்பிஐ மீட்டிங்லேயும் பெருசாக ஒன்றும் இருக்காது, அதாவது சேஞ்சஸ் இருக்காது அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைக்கு. பட் அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான். பட் பேங்க் நிஃப்டி ஒரு காட்டுவாங்க இதை பேஸ் பண்ணி வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய புரோக்கரேஜ் ஹவுசஸ் அனலிசிஸ் எல்லாருமே வந்து மீடியாக்களில் பேசுகிறாங்க. போலுக்கு அப்புறம், அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும், இந்த எக்ஸிட் போல் மாதிரியே உண்மையிலேயே நாளைக்கு ரிசல்ட் வந்துருச்சு, அந்த ஒரு குறிப்பிட்ட பா என்ற பெயர் கொண்ட அந்த கட்சி ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ எந்த செக்டர்லாம் மேல் நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட கம்பெனி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பாரதி ஏர்டெல்லே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய கம்பெனி தான். அது மாதிரி ரயில்வே துறை, வேறு கட்டுமான பணிகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரும். மேனுஃபேக்சரிங், ஃபினான்ஷியல், கன்சம்ஷன், ரியல் எஸ்டேட்டை மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ இப்போ ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடிய இடம் மேபி இன்னும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு 40 லட்சம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் பத்திர விலையெல்லாம் ஏற்றி விட்டாங்கன்னா அப்புறம் கும்பாப்பாடி அந்த துறை படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்பர்களே, அதே மாதிரி இன்னைக்கு எல்லா இண்டிசஸுமே க்ரீனில் இருந்தாலும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டியில் மிகப்பெரிய நம்பரில் வந்திருக்கு. 2507 பாயிண்ட்டுங்க. என்னங்க இது? ஏதாவது சென்செக்ஸில் யாராவது ஒரு லார்ஜ் சைஸ் சென்செக்ஸ்லையும் பேங்க் நிஃப்டிலையும் எடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா இதில் இது எத்தனை லார்ஜ் சைஸ் போயிட்டு இருக்குன்னு கூட இப்போ எனக்கு தெரியல. நிஃப்டி பேங்க் 15 குவான்டிட்டி அப்படின்றதுக்கு எடுத்துட்டா கூட 15,000 30,000 ரூபாய்ங்க. ஒரே ஒரு லாட்டுக்கு 30,000 ரூபா லாபம் அப்படின்றது நிஃப்டி பேங்க் பண்ணி கொடுத்துருக்கான். நிஃப்டி பிஎஸ்சி சென்செக்ஸ் அதே மாதிரி தான் 2507 பாயிண்ட் ஏறி இருக்கான். அப்போ எஃப்என்டோல ஒரு லாட்டுக்கு என்ன ஒரு லாபம்? யாராவது தப்பி தவறி ஆப்ஷன் ட்ரேடிங்ல எங்கேயும் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா குவிச்சிருப்பாங்க. அப்படி யாராவது பெரிய அளவில் குவிச்சிருந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க கமெண்ட்டுகளில். நண்பர்களே, நாங்களாம் ஷேர் மார்க்கெட்டில் இருந்த காலத்தில் ஆக்டிவாக 2004 2005 அந்த சமயத்துலலாம் பார்த்தோம்னா அந்த ஃபைனான்சிங் பண்ணக்கூடிய கம்பெனிகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறிக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி மேனுஃபேக்சரிங்கில் அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் ஈடுபாடு பண்ணக்கூடிய கம்பெனியினுடைய growth தான் பெரிய அளவில் இருக்கும் ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் இப்போ என்னென்னா, இவங்ககிட்ட கடன் வாங்கி அதை ப்ரொடக்ஷனில் விட்டு சம்பாதிக்கக்கூடிய கம்பெனிகளை விட கடன் கொடுக்குற கம்பெனிகளே பெரிய அளவில் ரேலி ஆகிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட்டில். ஸோ கம்ப்ளீட்டாக ஷேர் மார்க்கெட்டினுடைய டைனமிக்ஸ் அப்படின்றது மாறிடுச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த பிஎஃப்சி, ஆர்இசி மற்றும் பிஎஸ்சி பேங்க்ஸு, ஐஆர்எஃப்சி இந்த மாதிரிலாம் நிறைய கம்பெனிஸ் வந்து, ஐஎஃப்சின்னு ஒரு கம்பெனி, நிறைய கடன் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் சுமாராக இருந்தவன் இப்போ கடந்த 2 வருடங்களாக தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு ஒன்று வச்சுருப்போம், அதெல்லாம் அப்படியே 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு தேதியில் யார் பேச்சையும் கேட்காம இந்தியா மேலே நம்பிக்கை வச்சு அடுத்த 50 வருஷம் நல்லா தான் இருக்கும், கோல்டன் பீரியட் இது, இந்த சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து பணம் வச்சுருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. மொத்தமாக இந்த ஷேர் மார்க்கெட் உருப்படாது, கும்பா பாடிடும் அப்படின்னு பல கரடிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கரடிகளெல்லாம் சுத்தமாக தொடச்சி தூக்கி வெளியே வீசிடுச்சு ஷேர் மார்க்கெட். இன்னைக்கு தேதியில் யாரெல்லாம் இண்டெக்ஸில் பணம் போட்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கடந்த 5 வருஷ பீரியடில் எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணிக்கு வந்திருப்பீங்க இண்டெக்ஸுகள்லேயே. அது மட்டுமா, ஃபாரினர்ஸ்னுடைய பணம் எப்போ வேணாலும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரலாம். ஸோ இதை ப்ளீஸ் வாட்ச் அவுட், ரொம்ப ஒத்து கவனிங்க அப்படின்ற மாதிரி 6850 கோடிக்கு ஃபாரினர்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம ஆளுகளும் 2000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க 7000 கோடி போட்டு 700 பாயிண்ட் ஏற்றி விட்டாங்களா, அதுக்கப்புறம் இந்த 6000 கோடி போட்டதை 60000 கோடியாக கூட விற்று கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ பணத்தை இவங்க, நாம் அன்றைக்கே பேசணும், இவங்க கொஞ்சோண்டு பணத்தை போட்டால் போதும் ஷேர் மார்க்கெட் குப்புன்னு ஏறிடும். அப்புறம் அவங்க இங்கே போட்ட பணத்தையே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று பூரா லாபத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க எஃப்ஐஐஸு. இப்போ எஃப்ஐஎஸ் தொடர்ந்து பணம் போடுவாங்களா அப்படின்றதுக்கு ஒரு அச்சாரமாக இது 103க்கு கீழே போச்சுன்னு வச்சுங்களேன், இவங்களாம் தொடர்ந்து 1 மாதத்துக்கு கூட பணம் போடுறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது உருவாகுது. ஸோ தற்சமயத்துக்கு எஃப்ஐஎஸ் நம்ம நாட்டுக்குள்ளே பணம் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் US டாலர் இண்டெக்ஸ் மூலியமாக, அதனுடைய வீழ்ச்சி மூலமாக வந்துக்கிட்டு இருக்கு.
ஒரு 60,000 கோடி மட்டும் தொடர்ந்து போட்டாங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி வந்து 30,000 தாண்டறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவங்க பணம் போடாட்டியும் பரவாயில்லைங்க, நம்ம ரீட்டைலர்ஸ் போடுறாங்க, அவங்க பாட்டுக்கு மாசம் 10,000 கோடி 20,000 கோடின்னு எஸ்ஐபி மூலியமா மட்டும் போடுறாங்க. ஸோ இந்தியா வளர்கிறது. நம்ம கரடிகளை நம்பிட்டு இருந்தீங்கன்னா 10 முறை கரடிகள் கும்பா 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 கும்பான்னு சொன்னா அதுல 3 முறையோ அல்லது 2 முறையோ தான் கும்பா நடக்கும். மீதி 7 முறை குஜாலாபா தான் நடக்கும். சில மாதங்களுக்கு முன்னாடி டாடா பவர் ஷேர் பிரைஸுக்கும் அதானி பவர் ஷேர் பிரைஸுக்கும் ரேஸ் நடந்ததுன்னா யார் முதல்ல 1000 ரூபாய் போய் தொடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் பேசிட்டு இருக்கல. நிறைய நண்பர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா அதானி பவர் தாங்க ஃபர்ஸ்ட் மேலே வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்படி எதை வச்சு சொல்றாங்க அப்படின்றது தெரியல. பட் நான் போய் ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்க்கல, அதனுடைய பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த அதானி பவர் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரே நாளில் 16% மேலே ஏறி 1000 ரூபாய்க்கு போய் நெருங்கிட்டு இருக்கு. அதை கரெக்டாக கெஸ் பண்ண அந்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, நம்ம இப்போ சில ஷேர்களை பார்க்க போகிறோம். லட்டு லட்டா இருக்கக்கூடிய சில ஷேர்களை பார்க்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இந்த ஷேர்கள்லாம் மேபி நல்ல மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். இந்த சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்ற ஷேர் சில காலமாகவே அவன் சப்போர்ட் எடுத்து மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு இருக்கான். அந்த வகையில் இப்போ மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்னால அவனுடைய ஹையர் எண்டை பிரேக் பண்ணுற மாதிரி வர்றான். ஒருவேளை இதை பிரேக் பண்ணிட்டான்னா அவனுடைய ரீசெண்ட் ஹை 164 வரலாம். அதையும் தாண்டும் பொழுது 200 கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுல லாங் டேர்ம்ல. அதே மாதிரி நல்ல துடிப்பா இருக்கக்கூடிய இளம் காளைகள், இந்த காளைகள் ஒருவேளை மேலே போயிருமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 2 ஷேர் GHCL அப்படின்ற ஒரு ஷேர். இந்த ஷேர் வந்து சமீபத்தில் 650 ஹை போயிருக்கா. இப்போ ஏறு முகத்தில் ஒரு சப்போர்ட் 500 ரூபா ரேஞ்சில் இருக்கா. அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சு பார்க்கும்போது இவன் ஒரு 600 ரூபா பக்கத்தில் வந்தான்னா, இப்போ 500 ரூபாய் ரேஞ்சில் இருக்கா, ஒரு 600 ரூபா வந்தால் சந்தோஷம். அதே மாதிரி தான் இந்த கஜாரியா சிராமிக்ஸ் அப்படின்ற ஷேர். இவனுமே வந்து சமீபத்தில் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏறு முகத்தில் சின்ன சப்போர்ட் எடுக்க பார்க்குறான். அப்போ இந்த 1218 சப்போர்ட்லாம் எடுத்துட்டான் அப்படின்னா மேபி அவனுடைய ஸ்மால் ஹை 1318 ஒரு ஷேருக்கு ஒரு 100 ரூபா ஏறி அதுக்கும் மேலே ஏறி ஒரு 1500 ரூபா போனால் சந்தோஷம். அடுத்தது இந்த சாய் சில்க்ஸ் கலாமந்திர் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50% கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கினவன் ஒரு ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் அப்படின்ற லெவலை உருவாக்கியிருக்கான். அப்போ இந்த முறையும் அதே ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் லெவல்ல இருந்து ஜம்ப் ஆகி மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 220 ரூபா பக்கத்தில் வரணும். ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு ஒரு 40 ரூபா பக்கம் ஏறணும். அவன் ஏறானா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அது ஏறினா தான் இந்த ஷேர்ல பல்கா வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஃபார் டிஐஸுக்கும் சரி எஃப்ஐஸுக்கும் சரி பல்கா வாங்கி வச்சிருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த நேரத்தில் இந்த ஷேர் லாபகரமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா தற்சமயத்துக்கு இந்த ஷேர் லாபகரமாக தான் இருக்கு. ஆனால் ஏன் ஏறி வரமாட்டேன்றா அப்படின்றது தெரியல. ஒருவேளை இவனுடைய பிஇ ரேஷியோலாம் ரொம்ப கும்பாவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஃபண்டமெண்டலி இது ஒரு அருமையான கம்பெனியாக தான் தன்னைத்தானே காமிச்சிக்கிறான். ஏன்னா இண்டஸ்ட்ரியினுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவோட இந்த ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஸோ பொதுவாகவே பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்போ இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி கம்மியாக இருக்கோ அப்போ அவன்கிட்ட ஒரு வேல்யூ உருவாகுது அப்படிம்பாங்க. பட் இருந்தாலும் நான் பார்த்த அனலைசிஸில் எந்த ஒரு ஷேர் டிவிடெண்ட் கொடுக்குதோ அவன் தான் மிக வேகமாக லோ ரேட்லேருந்து மேலே எகிரி குதிச்சு ஓடி வரான். துரதிருஷ்டவசமாக இந்த ஷேர் டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்கல. அது ஒன்று தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. மற்றபடி டெக்னிக்கலாக இவன் நல்லா பல்ல காமிச்சிக்கிட்டு தான் இருக்கான். வேறு எந்த ஷேர்கள் நல்ல லோ ரேட்டில் இருக்கு மேபி மேலே ஏறி வரலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு 4 ஷேர் வாட்ச் லிஸ்ட்டில் எதை போட்டு வச்சிருக்கேன்னா இந்த GSPL HMA. இந்த HMA அக்ரோலாம் வந்து 100 ரூபாய் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா இந்த HMA அக்ரோ அப்படின்ற ஷேர்லாம் வந்து 52 ரூபா அப்படின்ற மாதிரி காட்டுறான். பட் இந்த ஷேர்லாம் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இவன்லாம் அன்னெசரி எங்கேயாவது அப்பர் ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துடலாம். அதே மாதிரி இறங்கினாலும் தொடர்ந்து இறங்கக்கூடிய ஷேராக இருக்குது. பட் தற்சமயத்துக்கு இவன் சப்போர்ட்டில் விழுந்திருக்கான். பழையபடி 52 ரூபாயிலிருந்து எதுக்கு ஏறானே தெரியாமல் குடுகுடுன்னு மேலே ஏறி 72 ரூபா ஒரு 15 நாளுக்குள்ளே போனால் சந்தோஷம்தான். இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய வழி இந்த குரோனாக்ஸ் லேப் சயின்ஸ் IPO அப்படின்னு ஒன்று இருந்தது. அதை நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். அங்கே போய் பார்க்குறதுனா பார்த்துக்குங்க. மறுபடியும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா வேறு எந்த வகையில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கள ஒரு 2 நியூஸ் பைபேக் நியூஸ் ஒன்று இருக்குது. இந்த நியூஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனந்த் ரத்தினுடைய பைபேக் எலிஜிபிலிட்டி டேட் இன்னையோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாரதா மோட்டர்னுடைய பைபேக் வந்து வர 5ஆம் தேதிக்கு முன்னாடி யாராவது வாங்கியிருந்தா, ஒரு உதாரணத்துக்கு 4ஆம் தேதி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது உருவாகி வருது. இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ITC லிமிடெடுக்கு நாளைக்கு 7000 ரூபாய் டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுனா இந்த ஷேர் பிரைஸ் ஒரு 7 ரூபா மேபி கீழே உழுகலாம், கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்போ அது வந்து மார்க்கெட்டில் ஒரு 10-50 பாயிண்ட் கீழே இறக்கி விடுறானா அப்படின்றது தெரியல. அது என்னன்றது செக் பண்ணணும். இந்த காம்தேனு வெஞ்சர்ஸ்னு ஒரு கம்பெனி, அதில் எதுக்கு ஃபாரினர்ஸ் போய் 10% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. 2023 எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பெருசா இல்லை. இப்போ 10% எதுக்கு ஹோல்டு பண்ணி எந்த நப்பாசில ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த கம்பெனியினுடைய P&L அப்படின்ற பார்க்கும்போது இப்போ 2024 ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக வந்திருக்கு. அதனால இந்த கம்பெனியில் ஒரு நியூஸ் வந்தது, இந்த மாதிரி உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பொதுவாக ஸ்பிளிட்டு போனஸ் அது போன்ற நியூஸ்கள் வரும்பொழுது அந்த ஷேர்ஸ் மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்றது உருவாகுது. இந்த 1 இயர் பீரியட்ல வரலாம் 240 வரைக்கும் ஹை வச்சிருக்கான். இப்போ 180 ரூபா ரேஞ்சில் இருக்கா, 165 ரூபா ரேஞ்சில் இருக்கா. இங்கிருந்து மேலே ஒரு 220 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். 5 இயர் பீரியட் சார்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா 5 இயர் பீரியட் அளவுக்குலாம் இல்லை, 2023 தான் இருக்கு. ஸோ மறுபடியும் இவன் 220 ரூபா வந்துச்சுன்னா இந்த ஸ்பிளிட் நியூஸை சாக்கா வச்சுக்கிட்டு அடுத்த 5 நாட்களில் ரொம்ப சந்தோஷம். சரி நண்பர்களே, கரடிகள் பேச்சை கேட்காதீங்க. மேபி நம்ம இருக்கக்கூடிய நாள் வந்து ஒரு பொன்னான நாளாக இருக்கலாம். எப்படி ஜப்பான் இருந்து வந்ததோ, எப்படி அமெரிக்கா வந்ததோ, அது மாதிரி இந்தியாவும் மேபி அடுத்த 10-20 வருஷத்தில் பொருளாதாரத்தில் மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே பாருங்கள், சில 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா சம்பளம் வாங்குறதே பெரிய விஷயமா இருந்தது. இப்போ யாரை போய் கேட்டாலும் சென்னையில் இருக்கிறவங்கள 20,000 ரூபா சம்பளம் தம்பி, 50,000 சம்பளம் தம்பி, 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால் மேபி ஒருவேளை நம்ம நல்ல நிலைமையில தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த பொன்னான வாய்ப்பை, ஷேர் மார்க்கெட்டினுடைய அடுத்த 10-20 வருஷ வாய்ப்பை என்னை பொறுத்த வரைக்கும் விட்டுறக்கூடாது அப்படின்றத என்னுடைய மனசு சொல்லுது. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.